கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் சொல்லுது கலாத்தியர் 5:6 அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் அப்படின்னு சொல்லி. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும், நம்ம ஆண்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். சில டைம் நம்ம ஜெபம் வெறுமையாக இருக்கும், விசுவாசம் இல்லாததா இப்படி ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கும்போது நமக்கு எந்த அற்புதமே நமக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம எப்படி நம்ம ஜெபம் பண்ணால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், ஆண்டோட வசனம் சொல்லுது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் நமக்கு ஆண்டோட அற்புதத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி. அடியார் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அவருடைய கணவர் ஆண்டு ஏற்றுக்கொள்ளதாக இருந்தார். அப்போ அவருக்கு வீட்டில் முரட்டாட்டமாக கீழ்ப்படியாதவரா, வீட்டில் பிரச்சனை உண்டு பண்ணுவராக இருந்தார். ஆண்டு அவரை ஏற்றுக்கொள்ளலாதனால அப்படி நடந்தார். அப்படி இருக்கும்பொழுது அடியில் நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த டைமில் அடியார் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் அவர் ரட்சிக்கப்படலை. அதனால் வீட்டில் அவருக்கு அநேக பிரச்சனைகள் வரும். அப்படியே இந்த டைமில் திடீர்னு அவருக்கு சுகர்லாம் இருந்தது, கால் ஒரு புண்ணு வந்தது. இப்போ சரி, அந்த புண்ணு பெருசாகி ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் ஆகிருந்தோம். அட்மிட் ஆனப்பறம் அவருக்கு அது குறையவே இல்லை. அந்த புண்ணுக்கு அவங்க க்ளீன் பண்ணி மருந்து போட்ட பிறகு அது குறையாமல் டெய்லி அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ என்கிட்ட சொல்லுவார், நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு ஜெபம் பண்ணவே முடியாது அவருக்கு வேண்டிய. ஏன்னா வீட்டில் ரொம்ப அவர் ரசிக்கப்படாதனால வீட்டில் பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்ததுனால எனக்கு அவர் மேலே வெறுப்பு அதிகமாக இருந்ததுனால எனக்கு அதை ஜெபிக்க முடியாது. நான் 2 நாள் சரி ஜெபம் பண்ணு ஆஸ்பத்திரிக்கு சொல்லுவார், ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு ப்ரேயர் பண்ணக்கே இருதயத்தில் மனசு வராது. அந்தளவு நான் அவரால் பாதிக்கப்பட்டதுனால நான் சரின்னு சொல்லி கடமைக்கு அவருக்கு வேண்டி ஜெபம் பண்ணுவேன். 2-3 நாள் ஆனப்புறம் அவருக்கு குறையவே இல்லை, அதிகமாகிட்டே இருந்தது. சுகர் இருந்ததுனால ரொம்ப இதாகிட்டு 2-3 நாள் ஆனப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, ஐயோ இன்னும் குறையலே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் ஆண்டு முகத்தை நோக்கி பார்த்து அவருக்காக ஜெபிக்க இருக்குமே எனக்கு ஜெபிக்க முடியல. ஏன்னா என் இருதயம் கசப்பினால் நிரம்பி இருந்ததுனால அவருக்காக எனக்கு ஜெபிக்கவே முடியலை. அந்த டைம் தான் நான் புரிஞ்சிட்டேன், என்னால் அவருக்கு வேண்டி பாரப்பட்டு ஜெபிக்க முடியலை. கடமைக்காக எத்தனை ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு புரிஞ்சுட்டு, அப்போ எந்த ஜெபம் கேட்கப்படாது, அப்போ நம்ம ஜெபம் ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம கேட்கப்படும் ஆண்டு சமூகத்தில் அப்படின்னு சொல்லி ஆண்டு நோக்கி நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா அதுக்கப்புறம் எனக்கு எப்படியாவது அவர் சுகமடைய வேணுன்ற எண்ணம் எனக்கு உள்ளத்தில் உண்மையாக வந்துட்டு, ஆனால் என்னால் ஜெபம் பண்ண முடியல. என் உள்ளத்தில் அவரை கொஞ்சம் வெறுப்பு கசப்பு இருந்ததுனால அப்போ நான் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுறேன். ஏசப்பா என்னால் ஜெபிக்க முடியலை, அவருக்கு வேண்டி பரிந்து பேசி ஜெபிக்க முடியலை, அந்த இருதயத்தை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டே இருக்கும்பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும்போது அந்த ஆவியானவர் என்னை நிரப்பி அந்த உள்ளத்தில் இந்த தேவ அன்பை கொடுத்தார். அந்த அன்போடு கூட தேவ சமத்தை நான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபிச்சுட்டே இருக்கேன். ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்து அவரும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறார். ஆவியில் நிரம்பி அப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஒரு 10 நிமிஷம் இப்படி ஜெபம் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு பெரிய மாற்றம். அதுக்கப்புறம் மறுநாள் நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். அவர் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகியிருக்கிறார். அப்போ போய் பார்க்க போகிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ பரவாயில்ல, அவர் குணமாயிட்டு வருது. அது 2 நாள் சுகமாகாமல் இருந்தது. அப்படி நம்ம நல்ல ஒரு தெய்வ கிருபையினால அன்போடு கூட அவங்க மேலே வெறுப்பு மாறி நம்ம அவரை நேசித்து தெய்வ சமூகத்தில் பாரப்பட்டு அவங்க நேசித்து பாரப்பட்டு ஜபிக்கும் பொழுது அந்த ஜபம் தான் கேட்கப்படும். நம்ம கடமைக்காய் ஜபிக்கிற ஜபம் நம்ம கேட்கப்பட்டு நமக்கு அற்புதத்தை கொண்டு வராது. அப்போ அந்த நாள் அன்றைக்கி ஆவியான எனக்கு அப்படி அந்த இருதயத்தை கொடுத்து என்னை ஜெபிக்க வைத்தார். அதனால அப்புறம் எனக்கு அவருக்கு அந்த ஜெபித்த அந்த நிமிஷத்துலேருந்து அவருக்கு சுகம் குணமாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் திருந்திட்டார். அதோட முட்டாட்டமாக இருந்த அந்த மனுஷன் அதோடு அவர் நல்ல ஒரு மனுஷனாக மாறி ஆண்டரை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல ஆண்டுக்கு ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தரை மாற்றினார். அப்போ நான் தெரிஞ்சுக்கொண்டேன், அப்போ நம்ம சாதாரண ஜபம் நமக்கு ஆண்டுட்டு அற்புதத்தை கொண்டு வராது. வசனத்தில் இருக்கு இல்லையா, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பு இருக்கணும். நம்ம யாருக்கு ஜபிக்கிறோமோ அவங்க மேலே நமக்கு அன்பு வேணும். நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம், நம்ம அம்மாவாக இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அவங்க மேலே உண்மையான அன்போடு கூட நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணும் பொழுது தான் அவன்கிட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்படி அந்த ஜபம் தான் கேட்கப்படும். நம்ம கடமைக்காய் ஜபிக்கிற ஜபம், கடமைக்கு வேண்டி ஜெபிச்சு சொல்லிட்டு பார்ப்போம். விசுவாசம் இல்லாமல் ஜெபிப்போம். அந்த ஜெபம் ஒரு அற்புதத்தையும் பெற்று தராது. நம்மளே ஜெபிச்சு ஏமாந்து போவோம். அப்போ நம்ம இருதயம் எப்பொழுதுமே தெய்வ அன்பால் நிரம்பினதாக இருக்கணும். தெய்வனோட ஐக்கியம் உள்ளவங்களாக இருக்கணும். டெய்லி கருத்தரோட கூட ஐக்கியத்தை நம்ம சரி செய்து கொள்ளணும். தவறினால மட்டும் நம்ம ஆண்டோட நம்ம ஐக்கியத்தை சரி செய்து கொள்ளும் பொழுது நம்மளால் எந்த நேரத்திலையும் ஆண்டோடு கூட தெய்வ அன்பினால் அந்த நம்பி மற்றவர்களும் ஜெபிக்க முடியும். அப்போ நான் அதை தெரிந்து கொண்டேன்.
அதுக்கப்புறம் நான் அப்படி யார் மேலே வெறுப்பு வைக்கிறது இல்லை. எப்போ ஜெபம் பண்ணாலும் அவங்கள உண்மையாகவே நேசித்து, ஏன்னா நான் அவங்களோட கற்றுக்கொண்டேன் ஆண்டவர் சமூகத்தில். அதுக்கப்புறம் அப்படி தான் நான் ஜெபிப்பேன். அதனால் ஜெபிக்க எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் கேட்டு அற்புதம் செஞ்சுருக்கார். இதை கேட்க அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நீங்களும் கிறிஸ்துக்களாக இருக்கலாம், ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கலாம். வீட்டில் பிரச்சனைகளுக்கு கணவரால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, மாமியாரால் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு ஜெபிக்க கூட ஒரு பிரச்சனை, ஜெபிக்க கூட நமக்கு மனசு இருக்காது. அப்படி அந்த இருதயத்தை எல்லாம் நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே தேவன்லாம் என்னை நிரப்புங்க அப்படின்னு கேட்டு நம்ம ஆண்டுடைய பிள்ளையாய் மாறி ஆண்டுக்கு பிரியமான வசனத்து முடி வந்து நம்ம ஜெபிக்கிறப்ப நிச்சயமாக நம்முடைய காரியத்திலாம் நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளை மேலே சரி செய்து கொள்ளணும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அநேகர் சொல்லுவாங்க தெரியறதில்ல, சர்ச்சுக்கு போகிறோம் ஜெபம் பண்ணுறோம் ஒன்றும் நடக்கல. அநேகர் சொல்லுவாங்க இத்தனை நாள் ஜெபிச்சு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ஆண்டு பட்சபாதம் உள்ள தெய்வமே இல்லை. நம்ம வசனத்தின்படி நம்ம சரியாக இருக்கிறோமா நம்ம சரி செய்து கொள்ளணும். அதனால் இதுக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நம்முடைய குறைகளை சரி செய்து அந்த வசனத்தின்படி யாருக்கு நம்ம ஜெபிச்சாலும், எந்த காலத்தில் நம்ம ஜெபிச்சாலும் அதில் ஒரு ஈடுபாடோடு கூட பொறுப்பெடுத்து தேவ சமூகத்தை நாம் ஜெபிக்கிற பொழுது கண்டிப்பாக அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் அவருடைய வசனம் சொல்லுது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் உதவுன்னு சொல்லி. அதனால் நம்ம ஏனோ வேணும் ஜெபிக்காமல் இப்படி இந்த வசனத்தின்படி ஜெபிக்கிறோமோ கண்டிப்பாக நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபமுனோமா அருமையான தகப்பரே அப்பா, அன்பு நேசரே, இந்த வேளையில் அப்பா உடைய வசனத்தை ஆண்டவர்கள் தியானிக்க என் கற்றுக் கொடுத்த பாக்கியத்திற்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பரே. அவரை கேட்குற அருமையான நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த வேத ரகசியத்தை கற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் ஜெயம் எடுக்கும்படிக்கு ஆண்டவரே அவர் ஜெயித்தவள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அன்பு நேசர் அனுகிரகம் செய்ய வேணுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீர் அப்படி செய்ய வேணுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் அப்படி செய்வீங்க ஆண்டவர். கை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு எங்களை தாழ்த்தி முடிய பார்த்து சமர்ப்பிக்கிறப்பா. துதியான மகிமையாக நமக்கு செலுத்துகிற ஆண்டவரே. அன்பு ரட்சகரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பேரில் ஜெபம் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென்.